पति ब्रह्मचारी ஐயோ அத்தை, அத்தை எனக்கு தெரிஞ்சு இவ சாமி முன்னாடி இருந்த 15,000 ரூபாயை எடுத்துட்டு போய் தான் இதை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட இருந்த பணத்தை காணும் அத்தை. நம்ம நிறைய ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கீங்களா? பொறுமை. காலையில நான் தான் அந்த 15,000 ரூபாய் எடுத்து பூர்ணனா கையில கொடுத்து பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண சொன்னேன். ஏன் நீ தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? சும்மா இருங்க. ஆதித்தி, உள்ள போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. நான் போய் கொண்டு வரேன்ப்பா. அத்தை, நீங்க இத ஆர்த்தி எடுத்து அன்பாக்சிங் பண்ணுங்க. நான் அப்பவே சொன்னல, என்னை விட்டு விலகியே இருன்னு. இதை தவிர இங்க பாருமா இஷா, இது நீ எப்படி? நான் என்னோட மோதிரத்தை வித்துட்டேன். அதுல வந்த பணத்தை வச்சு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்புறம் அடிக்கடி பக்கத்து வீட்டுல போய் ஐஸ் கட்டி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் உங்க வலியும் சீக்கிரமாவே குணமாயிடுவாட்ட. நல்லவ மாதிரி நடிச்ச நாடகம்லாம் போதும். இங்க இருந்து போறியா இல்ல உன் கண்ணத்திலேயே அறையவா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும் இல்லையா? அதித்தி, அந்த தட்டை கொடு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒருவேளை நான் வாங்கிட்டு வந்தது அப்பா வீட்டில் வைக்க விட்டுருக்க மாட்டாரு. பரவாயில்ல, இஷா வாங்கி கொடுத்த பொருளையாவது அப்பா இப்போ எடுத்துக்கிட்டாரு. இப்பதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டவா. இந்த பொண்ணு இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டா. அண்ணி எவ்வளவோ திட்டி கூட அவங்க கஷ்டப்படுறத அவளால பார்க்க முடியல. ஆண்டவா, இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கிடைக்கிற ஐஸ் கட்டி மூலமா அத்தையோட வலி போயிடணும். அப்புறம் இதுல இருந்து சில் தண்ணியை குடிச்சு அவங்களோட கோவம் போகணும். இந்தம்மா, இதை உள்ள வச்சிரு. அட இஷா அண்ணி, உண்மையாவே நீங்க கலக்கிட்டீங்க. ரொம்ப அருமையான ஃப்ரிட்ஜ். ஆனா ஒண்ணு சொல்லியாகணும், இந்த ஃப்ரிட்ஜினால நம்ம ஏரியாக்குள்ள நமக்கு நல்ல மரியாதை கிடைக்க போகுது. ஆரோ சாருக்காக கண்டிப்பா இதை நான் பண்ணிதான் ஆகணும். காவியா, இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். வராதீங்க, இங்க பயங்கரமா நெருப்பா இருக்கு. காவியா, இரு, நான் வந்துட்டேன். வராதீங்க ப்ளீஸ். வேண்டாம், இங்க வராதீங்க, பயங்கர நெருப்பா இருக்கு. அண்ணா,
அண்ணி காவியா காவியா நான் வந்து காவியா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்க ஆரோஸ், வாங்க, அப்படிதான் வாங்க. ஹெல்ப் ப்ளீஸ், காப்பாத்துங்க. ஹெல்ப். காவியா காவியா கைய கொடு. காவியா காவியா நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த ஒரு தீ காயமோ படலையே? அடி எதனா பட்டிருக்கா? நீ நல்லா இருக்கல? நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆரோ நீ அருணி நீ உன் சொந்த காலில் நிக்கிறப்பா. அட இது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த தருணத்துக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேனோ அந்த தருணம் இப்ப வந்துருச்சு. என் பையன் இப்ப அவனுடைய சொந்த கால்ல நிக்கிறான். ஆரோ நீ பண்ண காரியம் இருக்க, இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக நான் மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ண போறேன். ரொம்ப பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறேன். உங்களை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஆரோ சார். நீங்க இப்ப உங்க சொந்த காலில் நிக்கிறீங்க. நீங்க இனிமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், அப்புறம் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் என் சொந்த காலில் நிற்கிறேன். அப்பா என்னை கட்டி அணைக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீதான் காவியா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. யானை சைஸ்ல இருக்கிற இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ நம்மளோட இந்த சின்ன வீட்ல எப்படி கொண்டு போக முடியும் சொல்லுங்க. அட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூக்கி தான் உள்ள கொண்டு போனோம். ஆமா சரியா சொன்னீங்க சித்தப்பா. வாங்க 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 தூக்கலாம். வாங்க தூக்கலாம். மோனிகா வாங்க 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 எல்லாரும் வாங்க. அண்ணா பொறுமையா பேலன்ஸ் பண்ணுங்க. பாத்து அண்ணா பாத்து மெதுவா தூக்குங்க. ஃப்ரிட்ஜ் பெருசா இருக்கு. இந்த கதை வழியா வீட்டுக்குள்ள போகாது. பூரணன் சரியா சொன்னாரு. இது எப்படி உள்ள கொண்டு போறது? அட போகும்பா போவோம், கண்டிப்பா போகும். கொஞ்சம் தள்ளுங்க.
இப்படியே தூக்குனீங்கன்னா இங்க பாருங்க இது அப்படியே மேல முட்டும். திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. சரி திருப்புங்க. பார்த்து பார்த்து திருப்புங்க. இப்ப பிடிச்சு சாய்ங்க சாய்ங்க. மெதுவா. பார்த்து One, two, three. என்னாச்சு? கதவு 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 கைண்டிடுச்சு. உன்னை வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொன்னதுக்கு வீட்டோட கதவையே உடைச்சிட்டியா இப்போ நீ? இப்ப இவ்ளோ பெரிய நஷ்டத்துக்கு நான் என்ன பண்றது? பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து வரலாம். பார்த்து அப்படியே வாங்க வாங்க வாங்க. மெதுவா 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 அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல மெதுவா அப்படியே போங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு? ஸ்விட்ச் போர்டு உடைஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சா? அட பார்த்து, பார்த்து, கடவுளே. பொறுமையா. இந்த பொண்ணு எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பத்துல இருந்து நஷ்டம் 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 மட்டும் தான் எனக்கு வருது. முதல்ல கதவு போச்சு, இப்ப ஸ்விட்ச் போர்டும் போச்சு. உனக்கு என்ன தானே வேணும்? பரவாயில்ல இருக்கட்டுமா, அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜ் அது வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா கதவு தான் உடஞ்சிருச்சு. இங்க பாரு, இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜை யாராவது வாங்குவாங்களா? கரண்ட் பில்ல யார் கட்டுவா? உன் அப்பனா? கொஞ்சமாவது உன் மூளையை யூஸ் பண்ண வேண்டியதுதானே. இது ஒன்னும் உங்க அப்பனோட மாளிகை கிடையாது. இது நம்ம ஏழைங்க இருக்க சின்ன குடிசை. யானை மாதிரி இருக்க இந்த ஃப்ரிட்ஜை எங்க வைக்கிறது? என் தலையில வச்சுக்கவா? அண்ணி கொஞ்சம் பொறுமை. வீடா இருந்தாலும் சரி மனசா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வைக்கிறதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதையும் கண்டிப்பா ஃபிட் பண்ணிடலாம், டென்ஷன் ஆகாதீங்க. சரி வாங்க, இத கிச்சன் பக்கமா கொண்டு போலாம். வாங்க வாங்க பிடிங்க. ஒரு நிமிஷம். பெரியோர்களே, தாய்மார்களே, மறுபடியும் இந்த மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து உற்சாகமா செயல்பட போறாங்க. முதல்ல வரும்போது கதவு உடைஞ்சது, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் பாக்ஸ் உடைஞ்சது, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போது. எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க. என்ன அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. இல்ல எங்கப்பா இடம் இருக்கு? அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. ரைட். ஆட கடவுளே, என்ன கொடுமை! ஏ மோனிகா, வேலை பாக்குற மாதிரி நடிக்கிற. சொன்னல ஊறுகாய மேல வெயின்னு வச்சிருந்தா இப்ப உடையாம அத மன்னிச்சிருங்க அத்தை. நான் தெரியாம வச்சுட்டேன். நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். அதுவும் இல்லாம உங்க சின்ன மருமக இது உடைப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். இந்த பக்கமா வாங்க. அப்படியே நேரா வாங்க. கொஞ்சம் ரைட் சைடு வாங்க. இல்ல கொஞ்சம் லெஃப்ட். மாமா கொஞ்சம் லெஃப்ட். மருமகளை என்னமா பண்ற? இல்ல சாரி. கொஞ்சம் ரைட் சைடே வந்துருங்க ப்ளீஸ் சாரி. வாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ்னால இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஃபேமிலி போட்டோவோட கண்ணாடியும் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. நிறுத்து. அட கடவுளே, இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக சூரஜையும் கொழுந்தனாரையும் நிக்க வைக்க அவ்வளவு பாடுபட்டனே. இப்ப இந்த போட்டால போட்டோ உடைஞ்சிருச்சு. இவ வந்த நேரம் என் வீட்டுல எல்லாமே உடைஞ்சிட்டு இருக்கு. சரி வாங்க, முதல்ல ஃப்ரிட்ஜை கரெக்டா வச்சிருவோம். கீழே வைங்க. பார்த்து. சுரேஷ், அட கடவுளே. சுரேஷ், உனக்கு ஒண்ணு இல்லல? அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜா? சரளா உங்க மருமகளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். இங்க வா. தெளிவா சொல்லு. இப்ப நான் கேட்க போறதுக்கு தெளிவா பதில் சொல்லு. உன்னோட வலது கண்ணுல பிரச்சனையா, இடது கண்ணுல பிரச்சனையா? கிட்ட இருக்க பொருள் தெரியலையா, இல்ல தூரத்துல இருக்க பொருள் தெரியலையா?
எனக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. கண்டிப்பா. என் பார்வை சரியா தான் இருக்கு. அப்ப 4 நாளா உன் கண்ணை மூடிட்டா சுத்திட்டு இருந்த இந்த வீட்ல. இப்ப நீயே சொல்லு, இந்த வீட்ல எந்த மூலையில எந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு போய் உன்னால வைக்க முடியும்னு சொல்லு. எந்த மூலையில வைப்ப சொல்லு. கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாமா? நம்ம சூரஜ் இருக்கான்ல, அவன் ஃபிட் பண்ணிடுவான். ரொம்ப வினோதமான ஆள் இருக்கல இந்த ஈஷா. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தேவலாம இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டா. ஃப்ரிட்ஜை வாங்கிட்டீங்க, இதுக்கு ஆர்த்தியும் எடுத்தாச்சு. இப்ப இது வேலை செய்யுமா செய்யாதா? வேலை செய்யும். அப்ப போய் போடு. இதை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வாங்களேன் ப்ளீஸ். வாங்க தள்ளுங்க. இப்போ இதை எங்க கொண்டு போறீங்க? போதும். ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்குமா ப்ளீஸ்? நான் போய் கொண்டு வரேன். தேங்க்யூ. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 5 நிமிஷம். வீட்ல ஒரு பருக்க கூட இல்ல. அம்மா கிளம்பிட்டாங்க பிரியாணி பண்றதுக்கு. இந்த வீட்ல ஒரு காய்கறி கூட மிஞ்சாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் என்ன வைக்க போற? வெறும் தண்ணி வைப்பியா? அட அண்ணி, வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, அதுக்கேத்த மாதிரி பொருளை வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்னால இந்த வீட்ல ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த எண்ணெய், ஊறுகாய் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுமே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகாராணி தான். கொஞ்சம் அப்படி தள்ளி போ, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆன்ற உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சைடுல போ, என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இப்படி சிடுசிடுன்னு கத்துறீங்க? பொறுமையா அன்பா மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுங்களேன். ஈஷா கொஞ்சம் சைடுல போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. சரி, இந்த ஸ்க்ரூ டிரைவரை இப்படி சைடுல வச்சுட்டு நீ இந்த பக்கம் வரியா? ஈஷா மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு. மிஷன் ஃப்ரிட்ஜ் கம்ப்ளீட்டட். இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஃப்ரிட்ஜ் ஆச்சு. மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ் ஆன்ல இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணணும். என்னால சரி பண்ண முடியல. நீ எப்படி சரி பண்ண? ஏழ்மை எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு மேடம். ஃப்ரிட்ஜ் ஓட வைக்க மூளை யூஸ் பண்ணணும், பிடிவாதத்தை ஒன்றும் கிடையாது. மூளை தான் உங்ககிட்ட இல்லையே. அப்படி இருந்திருந்தா இங்க இருந்திருக்க மாட்டீங்க, உங்க அப்பா வீட்டில் இருந்திருப்பீங்க. அப்போ என்ன பிடிவாதக்காரின்னு சொல்றியா? ஒரு நிமிஷம் இரு. உன்னோட காலில் காயம் பட்டிருக்குல்ல? அது பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு காயம் படுறது ஒன்றும் புதுசு இல்லை. சூரஜ், என்னம்மா உன் டிராமாலாம் முடிஞ்சுதா? இப்ப வீடு ஃபுல்லா அலங்கோலம் பண்ணியாச்சுல, இதை யார் கிளீன் பண்ண போறா? உன் அப்பா வருவாரா இல்ல உன் வீட்ல இருந்து வேலைக்காரங்க வருவாங்களா? வா, போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. ஆமா அத்தை, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இஷாவால தான் இங்க இவ்ளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. அப்ப அவ தானே கிளீன் பண்ணணும், நான் ஏன் பண்ணணும்? இந்த எண்ணெய், ஊறுகாய் எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லுங்க அத்தை. அப்புறம் அந்த ஊறுகாய் பண்றதுக்கு மாங்காய கூட இவளே வெட்ட சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வந்த ஃப்ரிட்ஜை எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க, ஆனா கிளீனிங் மட்டும் அவ பண்ணணும் இல்லையா? ரியா, அதித்தி, பூரன், அப்புறம் மோனிகா, குறிப்பா உன்னையும் தான் சொல்றேன். ஏய், அப்புறம் நீயும் தான். எல்லாரும் கிளீன் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், சரியா? போங்க போங்க, எல்லாரும் கிளீன் பண்ணுங்க.
சித்தப்பா அம்மா இஷாவை கண்டபடி திட்டினாலும் அம்மா கொண்டுனா இஷா ரொம்ப துடிச்சு போயிடுறா. மோதிரத்தை வித்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா. அவன் நினைச்சிருந்தா அவளுக்கு பிடிச்சது என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனா அவ நம்ம குடும்பத்தை பத்தி தான் முதல்ல யோசிக்கிறா. என் மருமகளுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என்ன இது? இதுவா சுடு தண்ணி? காலை இதுக்குள்ளேயே வச்சிட்டுறேன்னு அப்போ உன் காலில் பட்ட காயம் குணமாகும். நான் உன் பொண்டாட்டி இல்லையா? நீ வழியில இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? திரும்ப பொண்டாட்டிங்கிற டிராமாவை இவ ஆரம்பிச்சிட்டாளா? நீ 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 என்ன பண்ற? தயவு செஞ்சு என்ன விட்டு சொன்னா விடு. ஏன் இந்த மாதிரி என்ன கட்டி போடுற? இந்த சுடு தண்ணி ஆறுற வரைக்கும் உங்க கால் அதுலயே தான் இருக்கணும். அது வரைக்கும் நான் இந்த கட்டை அவுக்க மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அரவிந்தோட மருமக எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா தெரியுமா? நம்ம ஏரியாவுல உள்ள பாதி பேருடைய பொருளை வச்சிடலாம். நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ரிட்ஜுக்கு 2 கதவாமே. அது பார்க்க பீரோ மாதிரியே இருக்கான். அது என்னன்னா பக்கத்து வீட்ல ஐஸ் கட்டி வாங்க போனாங்களா, அது தீந்துடுச்சா. அதுவும் இல்லாம சரளாக்காவுக்கு அடிக்கடி முட்டி வலி வரும் இல்லையா, அதுக்கு கண்டிப்பா ஐஸ் கட்டி வைக்கணும்ல. அதுக்காக மருமக பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்களே யாரை பத்தி பேசுறீங்க? மோனிகா அண்ணியா? அவங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? இல்ல, நாங்க மோனிகாவை பத்தி பேசல. சூரஜோட பொண்டாட்டி இஷாவை பத்தி பேசுறேன். இந்த மாதிரி மருமக கிடைக்க சரளா கொடுத்து வச்சிருக்கணும். மருமகனா அது இஷா மாதிரி தான் இருக்கணும். கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. நீ இன்னும் அரிசி கொடுக்கவே இல்லையே. அரிசியா? காலி ஆயிடுச்சு. அரிசி தான் இருக்குல்ல. அரிசி எல்லாம் இங்க இல்ல. உங்க கண்ணுக்கு வேணா அரிசி தெரியல, ஆனா என் கண்ணுக்கு தெரியல. புரியுதா? கிளம்புங்க. இவளுக்கு என்னாச்சு? இந்த காலத்து பசங்களுக்கு எப்ப மூளை குழம்புன்னு யாருக்கு தெரியும்? வா நம்ம போலாம் வா. என் சூரஜோட மனசை ஜெயிக்க முடியல, அதுக்காக பணத்தை கொடுத்து வாங்கலான்னு பாக்குறியா? பைத்தியக்கார பொண்ணு. என்னோட சூரஜ் விலை போக மாட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியல. அவனை வெறும் அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பணத்தால ஒண்ணும் இல்ல. அண்ணி, நீங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு ரொம்ப தேவைதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வேலைக்கு போன உடனே முதல்ல யோசிச்சது சம்பளம் வாங்கினோடனே முதல்ல வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கணும்னு. நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்குதுல்ல அண்ணி. நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீங்க உங்க ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்றீங்க இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாரோட நினைப்பும் வருதுல்ல, அதுவும் குறிப்பா உங்க அண்ணா ஆரோவை பத்தி. அது சூரஜ் அண்ணா உங்க அப்பா கூட வேலை செய்யறாரு இல்லையா, அவர் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரியும் உங்க அண்ணா ஆரோ மேல நீங்க உயிரே வச்சிருக்கீங்கன்னு. அண்ட் ஐம் ஷூர் அவரும் கண்டிப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. இப்போ சூரஜும் அவரோட குடும்பமும் தான் இனி என்னோட குடும்பம்.